जननी जन्म सौख्यानां वर्धनी कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका सूर्य सोम अंगारह बुध गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं बोध गणाधिसेवितं कवित्त जम्बो पलसार पक्षितं उमासुतं शोक विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजं सोमं आनंद संबोधं सोमार्क कृतशेखरं दक्षिणाभि अभिमुखं वन्दे दक्षिणामूर्तिमाश्रये உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது ஜோதிட பலன்களில் ஜூன் மாத பலன்கள். ஜூன் மாதத்தில் ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் முடிய 12 ராசிகளுக்கான பலன்கள். 12 ராசிகளுக்கான பலன்கள் எப்படி இருக்கும், அதே போல் 27 நட்சத்திரம் 12 ராசிகள், இந்த 27 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஜூன் மாதத்தில் என்னென்னலாம் ப்ளஸ் என்னென்னலாம் மைனஸ், ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த சில விஷயங்கள் இந்த வைகாசி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜூன் மாதத்தில் வரக்கூடிய சில முக்கியமான நாட்கள், சில முக்கியமான சில விஷயங்கள்லாம் இருக்குது. இதில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாத சிவராத்திரி அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப விசேஷமான ஒரு நாள். அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஜூன் மாதத்தில் நிறையா சிறப்பான நாட்கள் நிறையா வருது. அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கிரக பயிற்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிரக பயிற்சிகள் அப்படின்னு சொல்லும்போது கடகராசியிலேருந்து சிம்ம ராசிக்கு செவ்வாய் பகவான் மாறுகிறார், சிம்ம ராசிக்கு. ஸோ அப்போ அந்த ஜூன் மாதத்தில் இந்த நிகழ்வுகள்லாம் இருக்குது. அதே போல் கிரக சஞ்சாரங்கள் சந்திராஷ்டம காலங்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த ஜூன் மாதத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம தினங்கள்லாம் எப்படி இருக்கும், ஸோ எப்படியெல்லாம் சில சூழ்நிலைகள்லாம் நம்ம பார்த்துக்கணும். உங்கள் தொழில், திருமணம், வேலை, உடல்நிலை, மாணவ மாணவிகள், வழக்குகள் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் ஜூன் மாதத்தில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தெய்வ வழிபாடுகளில் நிறையா ஈடுபாடு காட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தெய்வ வழிபாடுகளில் நிறையா ஈடுபாடுகள், அதாவது கொஞ்சம் இல்லை, அதாவது நம்ம ஸ்கூல்லாம் திறந்துருவாங்க. மாணவ மாணவிகள் நிறையா கடன் பிரச்சனைகள் நிறையா இருக்கக்கூடிய சிலர் இருக்கக்கூடியவர்கள் வேறு, சில பேர் கடன் வாங்கி குழந்தைகள் எல்லாம் சேர்க்கக்கூடிய தாய்மார்கள்லாம் இருக்காங்க, குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் இருப்பாங்க. அவங்களெலாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சில வழிபாடுகள். ஏன்னா நம்மளுடைய அவசர தேவைக்கு சில கடன்கள் வாங்குவோம், சில நேரத்தில் உரிய நேரத்தில் கொடுக்க முடியாத சில சூழ்நிலைகள்லாம் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய காலத்தில் நம்ம என்னென்ன வழிபாடுகள், நம்ம குடும்பத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம செய்யணும், என்னென்னலாம் செஞ்சால் அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் நமக்கு நல்லா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுலேயும் ஜூன் மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் பயிற்சி இதெல்லாம் இருக்குது. சில கிரக மாற்றங்கள்லாம் வரும்போது அந்தந்த கிரகங்களுக்கு தகுந்த மாதிரியான பலன்கள்லாம் இருக்கும். இப்போ மேஷ ராசியிலிருந்து அந்த மீனராசி வரையிலான பலன்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும், என்னென்ன ராசிக்கு எப்படி இருக்கும், அவ்வளோதான். பொது பலன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். இது உங்கள் சுய ஜாதகப்படி நிறையா மாறுங்க. சுய ஜாதகப்படி சில பேருக்கு இந்த பொது பலன்களை சில பேருக்கு 100% அப்படியே பழிக்கும். ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, சுவாமி நீங்கள் சொன்னது நடந்தது, நீங்கள் சொன்ன மாதிரி இருக்குது, ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், என் ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடியது எப்படி என்னங்கிறத நம்ம பார்க்கணும். உங்களுடைய சுய ஜாதகம் ஒரு சிறிய கட்டணத்தோடு கீழ்கண்ட நம்பர் இருக்குது, அந்த நம்பரில் கால் பண்ணி சிறிய கட்டணத்தோடு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த டைமில் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து பலன்களை தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்த பரிகாரங்களை செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு எப்படி இருக்கும் ஜூன் மாதத்தில்? ஒரே ஒரு விஷயம், பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்கள். நீங்களா உங்கள் இஷ்டத்துக்கு நிறையா விஷயங்களை செய்யாதீங்க, பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்கள். நிறைய செலவுகள் நிறையா வரும். ஜென்ம சனி தான் நடந்துட்டுருக்கு. உங்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி ஜென்ம சனி வெட்டுருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. வாக்கிய பஞ்சாங்கப்படி கிடையாது. வாக்கிய பஞ்சாங்கப்படி அடுத்த வருஷம் 3ஆம் மாதம் தான் உங்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி வெட்டுருச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்தானத்தை வச்சு கணக்கு பண்ணி சொல்லுவாங்க. அதாவது மீனத்தில் சனி இருந்தால் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத வச்சு சொல்லுவாங்க. அது சில பேருக்கு பழிக்கும், சில பேருக்கு எல்லாம் இன்னும் மாறலைங்க அப்படிங்கிற மாதிரி தான் சில பேருக்கு தெரியும். அதனால் வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி எடுத்தோன்னா ஜென்ம சனி தான் இப்போ நடந்துட்டுருக்கு. ஜென்ம சனி கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருக்குது. பட்ஜெட் போட்டு செலவு பண்ணணும். இன்னும் 9 மாதத்துக்கு பிரச்சனைகள் இருக்க தான் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் நிதானித்து தான் செயல்படணும்.
ரொம்ப பொறாமப்படுவாங்க, நிறைய பிரச்சனை வரும், வேலையில் கொஞ்சம் பிரச்சனைகள், ஒன்று போனால் ஒன்று வருங்க. ஒரு பிரச்சனை போனால் ஒரு பிரச்சனை தீர்ந்தால் ஒரு பிரச்சனை தீர்ந்துதேன்னு உட்காந்தா தான் அடுத்த பிரச்சனைக்கு ரெடியாக இருக்கும். வாங்க வாங்க உட்காருங்க, அடுத்த பிரச்சனை இப்போ தான் ஒன்று முடிச்சா அடுத்தது ஒன்று வரட்டும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பொறுமையாக வாங்க, நிதானமாக வாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையில் இருக்காங்க கும்பராசி பொறுத்தளவுக்கு. ஏன்னா இன்றைக்கி அந்த நிலைமைக்கு இன்றைக்கி நம்ம வந்துட்டோம். அந்த நிலைக்கு இன்றைக்கி இந்த கும்பராசி பொறுத்தளவுக்கு அந்த நிலவையில் இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமையோட ஜென்ம சனி நடக்கிறதா, கணவன் மனைவி இப்போ 2 பேருக்குமே டைம் சரியாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கணும். ஒருத்தருக்கு நல்லா இருந்து ஒருத்தருக்கு சரியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும். அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ 2 பேருக்குமே டைம் சரி, ஒரு குடும்பத்தில் 4 பேருக்குமே டைம் சரியில்லாதவங்க இருக்காங்க. ஒருத்தருக்கு நல்லாயிருக்கும், 3 பேருக்கு நல்லா இருக்காது. அந்த குடும்பத்தில் சண்டைகள் அதிகமாக இருக்கும், பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். ஒரே வீட்டில் 2 கும்பராசி இருந்தால் பிரச்சனைங்க நிறையா தான் வரும். ஒரே வீட்டில் அதனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க, பிரிஞ்சு இருப்பாங்க, சில பேர் தனித்தனியாக இருப்பாங்க. ஒரே வீட்டில் 3 கும்பராசி இருக்கிறவங்களாம் இருக்காங்க. புரட்டாதி நட்சத்திர கும்பராசி இருப்பாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கும்பராசின்னு எடுத்துனாலே நிறைய சில சதய நட்சத்திர கும்பராசி இருக்காங்க. சிறு சிறு பிரச்சனைகள், வாக்குவாதங்கள், சிறு சிறு பிரச்சனைகள்லாம் வந்து மறையும். அதே போல் 3வது மனுஷங்களால் நிறைய சண்டை சச்சரவுகள் வரும். கவனத்தோடு இருக்கணும். தொழில் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இரும்பு சம்பந்தமான தொழில் விஷயத்தில் அதிக கவனம் வேண்டும். வேலை விஷயத்தில் பணியிடை மாற்றம், சில பேருக்கு நிறைய இடமாற்றங்கள், நிறைய நல்ல விஷயங்களும் வரும். இடமாற்றங்களும் வரும், ப்ரொமோஷன்ஸும் வரும். நிறைய நல்லதும் கெட்டதும் மாறி மாறி தான் வரும். முற்பாதி பிற்பாதி. முற்பாதியில் சில பலன்கள், நல்லபடியான நல்ல செய்திகள், நல்ல விஷயம். பிற்பாதியில் வந்து பார்த்திங்கன்னா சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அடுத்தடுத்து சில நல்ல விஷயங்கள், நல்ல சில சூழ்நிலைகள் வரும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் மிகுந்த கவனத்தோடு இருக்கணும். பெண்கள் ஜென்ம சனி நடக்கிறது அப்படின்னு சொன்னால், நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்களா, உங்களோட வழிபாடு பண்ணுறீங்களா, நீங்கள் உங்களுடைய சில விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. யாருக்கிட்டையும் ரொம்ப நீங்கள் பேசிக்க வேண்டாம். பெண்கள், நீங்கள் திருமணமான பெண்களாக இருந்தாலும் சரி, திருமணம் ஆகாத பெண்களாக இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தாலும் சரி, ரொம்ப கவனத்தோட எச்சரிக்கையோடு இருங்க. எங்கே வெளில போனாலும் கூட யாராவது ஒருத்தரை கூப்பிட்டுட்டு வாங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டம் அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப கவனமாக போயிட்டு வாங்க. நகை அந்த மாதிரி உள்ள விஷயத்தில் கவனமாக இருங்க. செயின்லாம் போட்டுட்டு போகிறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக போங்க, கவனமாக வாங்க. ஏன்னா இன்றைக்கி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அடுத்த செகண்ட் சோஷியல் மீடியாவில் வருது. என்ன நடக்குது என்னங்கிறது நமக்கு தெரியுது. நிறைய வழிபாடுகள் நிறையா பண்ணுங்கள். பிரதோஷ வேளையில் சண்டிகேஸ்வரருக்கு விளக்கேற்றுங்க. சண்டிகேஸ்வரருக்கும் காலபைரவர், சண்டிகேஸ்வரர் விளக்கேற்றிட்டு வாங்க. எந்த பிரச்சனையும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஓடும். டைம் கிடைக்கும்போது குற்றாலநாதர் போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அடுத்தடுத்து நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். குலதெய்வ வழிபாடு பண்ணலைன்னா குலதெய்வத்தை போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதே போல் புண்ணிய தீர்த்தத்தில் நீராடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிதுன்னா போய் புனித நீராடுதல் சொல்லுவாங்க, அதில் போய் பண்ணிவிட்டு வாங்க. இதெல்லாம் உங்கள் ஜாதகப்படி நிறைய நல்ல விஷயங்கள் இதெல்லாம் நடக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கடன் வாங்கக்கூடிய விஷயத்தில் கவனமாக இருங்க. கும்பராசி பொறுத்தளவுக்கு எந்தெந்த விஷயத்துலலாம் சில விஷயங்கள் கொஞ்சம் கரெக்டாக போகணுமோ சில விஷயங்களை பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ஜாதகப்படி நீங்கள் நிறையா சக்ஸஸ் பண்ண முடியும். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கும்பராசியை பொறுத்தளவுக்கு உணர்ச்சி வசப்படாமல் எந்த ஒரு காரியத்தையும் நிதானித்து செஞ்சுங்கன்னு சொன்னால் நீங்கள் நிறையா, ஏன்னா கெட்ட அனுபவங்கள் கும்பராசிக்கு நிறையா உண்டு. எவ்வளவோ கெட்ட அனுபவங்கள்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க, எவ்வளவோ நிறைய என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் தாண்டி வந்திருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பணம் தொடர்பாக கண்மூடித்தனமாக யாரையும் நம்ப வேண்டாம். பணம் விஷயத்தில் இதெல்லாம் வந்து சில விஷயங்கள்லாம் உண்டு. அதனால் அதெல்லாம் சொல்கிறது. மாதத்தின் நடுவில் உங்கள் வீட்டில் அன்புக்குரியவர்களின் வருகை நல்ல ஒரு மகிழ்ச்சியும் நல்ல ஒரு சந்தோஷத்தையும் தரும். உங்களுடைய ரொம்ப அன்பு சார்ந்தவர்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து பேசுகிறதோ சொல்கிறதோ நிறைய நல்ல மகிழ்ச்சி, குடும்பத்தில் குதூகலம், நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். நீதிமன்ற விஷயங்கள் சில விஷயங்கள்லாம் சாதகமான பலன்கள் உண்டு. சில பேருக்கு விவாகரத்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 2ஆம் திருமணம்லாம் பேசிகிட்டு இருந்தால் நல்லபடியாக முடியும். முதல் திருமணம் பேசிகிட்டு இருந்தீங்க நல்லபடியாக. அதே போல் இப்போ கல்யாணம் ஆச்சு, இப்போ தான் கல்யாணம் ஆகி 3 மாதம் 5 மாதம் ஆச்சு, ஒரு வருஷத்துக்குள்ளே இருக்குன்னு சொன்னால் அவங்களாம் இந்த ஆணி மாதத்தில் சில கன்சீவ் ஆகிறதுக்கான நல்ல செய்திகள், அந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் குழந்தைகள் பொறுத்தளவுக்கு மாணவிகளை நல்லா படிப்பு நன்னா இருக்கும். படிப்பில் குறையில்லாமல் நல்லா படிப்பாங்க. அடுத்தடுத்த ஸ்டெப்ஸுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ஜாதகத்தில் நன்னா இருக்குது. அம்மா அப்பாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப நன்னா இருக்குது. ஏன்னா அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் சுமை அதிகமாக இருக்கும், கடன் சுமை அதிகமாக இருக்கும். இருந்தாலுமே குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு சில விஷயங்கள் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். கமிட்மெண்ட்ஸும் சில விஷயங்கள் பண்ணுவாங்க. அதை நினைவு கூர்ந்து நீங்கள் நல்லா படித்து பேர் வாங்கி கொடுக்கணும். கும்பராசி பொறுத்தளவுக்கு எல்லாம் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் நல்லது. கும்பராசி பொறுத்தளவுக்கு மார்க்ஸ் என்னமோ 10th + 2லலாம் ஆவரேஜை விட கம்மி தான். கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்ஸுக்கு கொஞ்சம் இன்னும் நல்லா நீங்கள் படிக்கணும்னு கேட்டுக்கிறேன். சுபா.